அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஏற்கனவே தாவேகா சொல்லியிருந்தாங்க. திரு விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அதிமுக தரப்புல திருமிகு கௌதமி பேசியிருக்கிறாங்க. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுகவின் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வாரா விஜய் என்ற தலைப்புல பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விஜய் ஆதரவாளர் திரு காமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், தாவேகாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை அதிமுக கூட்டணி முயற்சி தொடங்கக்கூடிய தொடக்க நிலையிலேயே சொல்லிட்டாங்களா? நிச்சயமா அதிமுகவுக்கு அவங்க ஒரு சிக்னலா இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, கரூர் சம்பவத்துக்கு முன்பு, கரூர் சம்பவத்துக்கு பின்பு இதை நம்ம இரண்டா பிரிக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு பின்புதான் இந்த கோஷத்தை ரொம்ப ஒரு உற்சாகமா தொடர்ந்து அதிமுக தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடக்கலைன்னா இந்த பேச்சுக்கே இடம் எழுந்திருக்காது. ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா இதுல உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இது நிச்சயமா விஜய் அவர்கள் இதை ஏற்க வேண்டிய இடத்துலதான் இருக்காரு. இன்னைக்கு நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வலுவான ஓட்டு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, கரூர் போன்ற ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி கூட அந்த கரூர் சம்பவத்தால பாதிக்கப்பட்டவர்கள் கூட விஜய் அவர்களுக்கு எதிராக பேசல. மக்கள் மன்றத்திலையும் அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு எதிரான ஒரு மனநிலை எதையும் உருவாக்கியல. அப்ப அது வந்து ஒரு களத்துல விஜய் அவர்களுக்கு எந்த அவப்பெயரையோ கெட்ட பெயரையோ கூட அது ஏற்படுத்தலைங்கிறது ஒரு மிக முக்கியமான இடம். அதனால அவரோட ஓட் பெர்சன்டேஜ்ல பெரிய சேதத்தை ஏற்படுத்துமா கரூர் சம்பவம் அப்படின்னு கேட்டா, அவருடைய ரசிகர்கள் ஓட்டை மட்டுமே ஈர்க்கக்கூடிய இடம் நோக்கி இப்ப அவர் நகர்ந்திருக்காரு. நேற்று வரைக்கும் ஒரு மாற்று சக்தி என்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. திமுக அதிமுகவுக்கு மாற்ற அவர் களத்துல இருக்காரு. பட் அவங்க களத்துல அவர்களுடைய பாலிசியில நம்ம சொல்ல போனா இந்த தொடர்ச்சி அவர்களே சொன்ன ஒரு விஷயம் தான். நாங்க ஒரு 16 நாள் துக்கத்துல இருந்தோம், அதனால பேசல அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் அரசியல் கட்சியாக ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக களம் காண்கிற பொழுது அந்த தாமதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் களத்துல வெற்றியோ தோல்வியோ உடனடியா களத்துல இருக்கணும், போராடணும். அது போன்ற சில இடங்களாலதான் மாற்று சக்தி அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து இந்த கூட்டணிக்கு உடன்பட வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவருக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், ஏன் இதுக்கு அவர் சம்மதிக்க வேண்டிய சூழல் எழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலகத்தர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னதான் திமுகவோட சதி கோட்பாடுன்னு இவர்கள்லாம் தாவேகாவினர் களமாடினாலும் கூட செந்தில் பாலாஜி களத்துல போய் நிக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் களத்துல நிக்கிறார். அப்ப அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல தலகத்தர்கள் பெரிதாக போய் அங்க களத்துல இருக்காத ஒரு சூழல் இருந்தது. அப்ப இப்பெல்லாம் தான் விஜய் தன் கட்சியை மறுபரிசீலனை பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நான் எந்த நேரத்திலையும் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடல. இன்னைக்கும் திமுக அதிமுகவுக்கு அடுத்த கட்டமா தமிழ்நாட்டுல அதிகமான எண்ணிக்கையில வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி தாவேகா தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு மேல, பாஜகலாம் மேல. பலம் நிரூபிக்காத நிலையிலேயே நம்ம விஜய் அவர்களை அந்த அளவுக்கு நான் ஓட் பிரச்சனை சொல்றேன். காரணம் அந்த அளவுக்கு இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, வலுவா இருக்காங்க. இளைஞர்கள் இருக்காங்க, அவர்களை வலுப்படுத்த அரவணைக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் இருக்கணும்ல. அப்ப அந்த இடமெல்லாம் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் உணர்ந்திருப்பார். இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடிதான் திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புனா என்னது, நம்மிடம் இருப்பது ஒரு ரசிகர் திரள் அல்லது அவர்களை ஓட்டுமயமா நம்ம எதிர்காலத்தில் ஏற்படுத்தலாம் என்பதை உணர்ந்திருப்பார். அதனால் இந்த இடத்தை நோக்கிதான் விஜய் அவர்கள் நகர வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இல்ல, இதெல்லாம் பரிசோதனை செய்து பார்க்க ஒரு தேர்தல், 2 தேர்தல், 3 தேர்தல் முதல்வர் வேட்பாளர்னு தன்னை பொசிஷன் பண்ணி வெற்றியா தோல்வியா, வாக்கு சதவீதம் என்ன, ரசிகர்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்காங்களா, மாற்றுன்னு யாராவது உள்ள வர்றாங்களா வாக்களிப்பதற்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் அலசி ஆராய்ஞ்சு அதற்கப்புறம் முதல்வர் வேட்பாளருங்கிற நிலையிலிருந்து அவர் இறங்குறாருன்னா பரவாயில்ல. எடுத்த உடனே முதல் தேர்தலிலேயே இன்னொருத்தர் முதல்வர் வேட்பாளர், நான் அவருக்கு கீழே போவேன் அப்படின்றத வந்து அவர் வளர்ச்சிக்காக உகந்ததாக எப்படி பார்க்க முடியும்? இல்ல, நிச்சயமா சார். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் தனித்து களம் கண்டாரு, தன்னோட பலத்தை காட்டினாரு. 2009 அதே போன்று தன்னுடைய பலத்தை நிரூபித்தார். 2011 ஒரு கூட்டணிக்கு சேர்ந்தார். அது வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பலத்தை காட்டினதுனாலதான் விஜய் ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஆளுமையை அவர் அழைச்சாங்க. இன்னைக்கு எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா சார், விஜய் அவர்கள் உண்மையிலே மக்கள் விரும்ப முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா விஜய் தான். நீங்க ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ விஜய் அவர்களோ மக்கள் கிட்ட ஒரு சர்வேக்கு கொண்டு போனா 3 பேர்ல யாருடைய பேரை டிக் அடிப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் டிக் அடிப்பாங்க. பட் முதல்வர் வேட்பாளர் என்பதுல மட்டுமே வெற்றி இல்லைல்ல. 234 பேர் ஜெயிக்கணும்ல, அவங்க நிறுத்தக்கூடிய கட்சி ஜெயிக்கணும்ல, வேட்பாளர்கள் ஜெயிக்கணும்ல. விஜய் அவர்களை பிடிக்கிறதுனால டிக் அடிக்கிறாங்க.
அவர் இப்ப எத்தனை பேருக்கு தெரியும் 234 தொகுதிகள்ல விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் யாரு? இவன் கரூர் போன்ற ஒரு துயரமான சம்பவம் தும்பியல் நிகழ்வு நடந்த பின்னாடிதான் கரூர் மாவட்ட செயலாளர் பேரே ஒரு ஊடகவியலாளராக இருக்கிற நமக்கே தெரிய வருது. அப்ப அவங்க மக்களோடு எந்த அளவுக்கு களமாடி இருக்காங்க, அது போன்ற இடைவெளி இருக்கல. விஜய் அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வரை விஜய் அவர்கள் தன்னை ஒரு மாபெரும் சக்தியா, முதன்மை சக்தியாக விஜய் நினைத்தார், மக்களும் அப்படி நினைத்தார்கள். ஒரு பெருவாரியான கூட்டம் அவர் பின்னால வந்துச்சு. ஆனா ஒரு துன்பமான துயரமான ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப நான் தொடர்ந்து பல விவாதங்கள்ல பதிவு செஞ்சதான் சார். சீமான் அவர்களுடைய ஓட்ட கடுமையான அளவுல விஜய் சிதைப்பார்னு பேசணும். ஆனா சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற ஒரு ஓட்டு திரள் என்பது ஒரு மாற்று சக்தி என்பதற்காக வந்த ஓட்டு, அவருடைய கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில் தேர்ந்த ஓட்டு. அந்த ஓட்டிலேயே பெரும்பகுதி இந்த முறை இனிமேல் விஜய் அவர்களால் சிதைக்க முடியாது. ஏன்னா அது அவருடைய பேச்சால் வசீகரிக்கப்பட்டு, அவர் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்றாரு என்பதால் வசீகரிக்கப்பட்டு திரண்ட ஒரு ஓட்டு. அப்ப அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய சூழலை உணர்ந்து கொண்டு இப்ப அவர் என்ன அவசியம்னு கேக்குறேன். சீமான் வாக்கு போகாது, ரசிகர்கள் வாக்கு மட்டும்தான் வரும். இந்த முறை தேர்தலில் வெற்றியே பெற முடியாதுன்னே வச்சுக்குவோம் திரு விஜய்னால. 26 தான் முதல் இறுதி தேர்தல்னு இல்ல விஜய்க்கு. 29 இருக்கு, 31 இருக்கு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு போய் சேர்ந்து குறைவான தொகுதிகள் பெற்று திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக பொசிஷன் பண்ண வேண்டிய அவசியம் திரு விஜய்க்கு என்ன வந்திருக்கு இந்த தேர்தலில்? ஆமா, நிச்சயமா இதுல பாத்தீங்கன்னா சார், ஏன் இந்த இடம் நோக்கி அவர் நகர வேண்டிய சூழல் வரும்னு நான் நினைக்கிறேன்னா, 2 முக்கியமான இடம் இருக்கு. ஒன்று, விஜய் ரசிகர்களால் அவருடைய திரைப்படம் தோல்வியடைகிறதையே தாங்க முடியாது சார். நான் திரை மனநிலையில இருந்து சொல்றேன். தொடர்ச்சியா ஒரு 2 படம் 3 படம் தோல்வி அடைந்தாலே அந்த ரசிகர்களால அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. இப்ப இவங்க கொள்கை அடிப்படையில, சித்தாந்த அடிப்படையில அவர்களை இன்னும் வலுவ கட்டமைக்காமல் அப்படியான ஒரு தோல்வியை தேர்தலில் சந்தித்தால் அந்த ரசிகர்கள் தோண்டு விடுவாங்க, அவருடைய கட்சியினர் தோண்டு விடுவாங்க. ஏன்னா அவங்க விஜய் என்றாலே வெற்றி என்று பார்த்தவர்கள். நீங்க அவங்க விக்கிரவாண்டி மாநாடு தொடங்குற பொழுதுல இருந்து சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க பாருங்க வி ஃபார் விக்டரி என்று பேசியவர்கள். அப்ப அவர்களால் ஒரு தோல்வியை தாங்க முடியுமா? விஜய் அவர்களாலே ஒரு தோல்வியை முதல்ல தாங்க முடியுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்பு, கரூர் சம்பவத்துக்கு பின்பு என்பதனால்தான் இந்த வினா வருது. இன்னைக்கு நம்ம கரூர் சம்பவத்துல மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது, சோசியல் மீடியால களமானவங்க கைது செய்யப்படுறாங்க. எப்படி இன்னொரு இடத்துல அவர் இன்னும் பிரச்சாரத்துக்கு வரல, அவர் சீக்கிரம் வரணும், மக்களை சந்திக்கணும், எதுலையும் மாற்று கருத்து இல்ல. பட் அப்படி வருகிற பொழுது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போய் துணிச்சலாக எஸ்பி ஆபீஸ்ல போய் பெர்மிஷன் வாங்குவாங்க, எத்தனை பேர் உள்ளூர்ல போய் மக்களோட மக்களை களமாடுவாங்க, நிறைய கேள்விகள் இருக்கு சார். ஏன்னா இப்பொழுதுதான் அவர்கள் முதல் முறையா ஒரு கைது சம்பவம் உள்ளிட்டவைகள் எல்லாம் பாக்குறாங்க. சோ அப்ப அவர்களுக்கு தேர்தல் களம் இன்னொன்று, தேர்தல் நெருக்கத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு முதல்வர் வேட்பாளர் என்பதை தாண்டி உள்ளூர் வேட்பாளர்களுக்கான ஒரு பரிச்சயம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல முக்கியமான இடத்துல இருக்கும். அதனால இப்ப இந்த இடத்துல விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் நெருங்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் சொல்றேன். ஆனா அதற்காக அதிமுகவும் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதிமுக தன்னோட வரலாற்றுல இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். 2 பக்கமே இது சேதம் தான் ஒரு வகையில. அத்தைக்கு முதல்ல மீச முளைக்கணும். மீச முளைச்சாதான் நேற்று வரை அத்தைன்னு கூப்பிட்டவங்கள சித்தப்பான்னு கூப்பிடணுமா இல்லையா நமக்கு தெரியும். அதனால நிலைப்பாடு மாறிடுச்சு, அதிமுக நிலைப்பாடு மாறிடுச்சுல. வந்தா போதும், திரு விஜய் வந்தா போதும் அப்படின்னு கரூர் சம்பவத்திற்கு முன்பு நினைச்சாங்க. அந்த பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படாத நிலையில பாஜகவுடன் கூட்டணி ஒரு இடத்துல சமரசம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்திற்கு பிறகும் வந்தா போதும், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருந்த நிலையில முதல்வர் வேட்பாளர்ங்கிற நிபந்தனை இப்ப பண்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போறார் திரு RB உதயகுமார். பவன் கல்யாண் மாடலை ஏத்துக்கணும் திரு விஜய் அப்படின்னு போறார். சிரஞ்சீவி மாடல்ங்கிறது ஃபெயிலியர் மாடல், அது தோத்து போன மாடல், அதனால பவன் கல்யாண் மாடலை ஏத்துக்கிட்டு விஜய் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது தொடக்க நிலையிலேயே இப்படி நிபந்தனை விதிக்கிறதுங்கிறது விஜயை வரவேற்பதற்கு உதவி செய்யுமா? இல்ல, நிச்சயமா இது நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியாதுல்ல. விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர்னு தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்காரு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு. இன்னொன்று ஒரு கொள்கை எதிரியாக அறிவித்திருக்கக்கூடிய பாஜகவோட இவர்கள் இணக்கத்துல இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், 2 தரப்பும் விலை கொடுக்க வேண்டி வரும். இப்ப விஜய் அவர்கள் ஒருவேளை தன்னை ஒரு 2வது பொசிஷனுக்கு உறுதி செஞ்சுட்டு வந்தாருன்னா அதிமுக நிச்சயமா பாஜக கூட்டணியை கைகழுவ வேண்டிய ஒரு இடம்னு ஒண்ணு வரும்ல. எத்தனை சமரசம் செய்வார் விஜய்? கொள்கை எதிரியோடு சமரசம், அதிமுகவோடு சமரசம், வரிசையா சமரசம், திரைத்துறையில உச்சத்தில் இருந்து வந்த இடத்தை நோக்கி சமரசம், ஏராளமான சமரசம். இதுல இன்னொரு மிக முக்கியமான புள்ளி இருக்கு சார். நான் இப்ப சொன்னேன் அதிமுகவும் பெரிய விலை கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். நீங்க இப்ப நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அதிமுக தேர்தல் பரப்புரையை, மக்களை நோக்கிய பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கிய போது அந்த கூட்டத்தில எல்லாம் முதல் தொடக்க புள்ளியில நயனா நாகேந்திரன் இருந்தார். கோவில்பட்டி மாதிரியான ஊர்ல அவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்துல போய் நின்னாரு, கூடவே அந்த வண்டியில பிரச்சாரத்துல இருந்தார். நயனா நாகேந்திரன் அவர்கள் 12ஆம் தேதி தன்னோட பரப்புரையை தொடங்கியிருக்காரு, மதுரையில இருந்து தொடங்கி இருந்தார். இன்னைக்கு 22ஆம் தேதியில 21ஆம் தேதியில நம்ம இருக்கிறோம்.
இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கணும் நேர வீட்டுல போய் அவருக்கு அழைப்பு கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த நேரமும் கொடுக்கல. நயனா நாகேந்திரன் அவர்களோடு சேர்ந்து பாஜக பிரச்சாரத்திலையும் கலந்துக்கல. அப்ப இன்னுமே அந்த தரப்பு விஜய் வந்தா கொள்கை எதிரியோடு அவர் சமரசம் செய்ய மாட்டாருன்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா நம்ம அந்த வாசலையும் ஓபன் பண்ணி வச்சுக்கோன்னு அதிமுக கவனமா தான் இன்னைக்கு கையாளுறாங்க அப்படிங்கறதாவும் நான் பாக்குறேன். ஓகே, திரு கோட்டீஸ்வரன், தொடக்க நிலையிலேயே அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும்னு பேசிட்டு அப்புறம் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசுறாங்கல்ல, இது கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஆரோக்கியமானதானா? இந்த அணுகுமுறை ஆரோக்கியமானதானா அதிமுகவுக்கு? நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். முதல்ல இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புங்க. ஏன்னா ஒட்டுமொத்த அரசியலே வந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற வச்சுதான் மையமா போகுது. இப்ப பீகார் எடுத்துக்கிட்டோம்னா அங்க பிரச்சனை முதல்வர் வேட்பாளர் யாருன்றது. ஆர்ஜேடி மிகப்பெரிய பலமாக இந்த கட்சியாக இருக்குது. ஆனால் பலவீனமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அங்கே ஆர்ஜேடியை வந்து ஒரு நெருக்கடியில் தள்ளி இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் ஒரு 8 தொகுதி 10 தொகுதின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து தேர்தல் நல்ல எதிர்கட்சிகள் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது. நானுமே கடந்த காலத்தில் பதிவு பண்ணியிருப்பேன், எதிர்கட்சி என்பது கூட்டணி விஷயத்திலையோ வேட்பாளர் அறிவிப்புலையோ முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, உங்களுக்கு ஒரே வேலை கூட்டணி கட்சி, மக்களை போய் பார்த்து மக்கள்கிட்ட பிரச்சாரம், வாக்கு எப்படி வாங்குறது, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அதை உருவாக்கி மக்களுக்கு அந்த கோவத்தை உருவாக்கி அந்த வாக்குகளை பயிர் செய்வது. தேர்தல் வேலை ஒண்டி தான் ஒரே வேலை. மக்கள் நலன், தேர்தல் வேலை 2 தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதிகமான நேரம் எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தயார் செய்யலைன்னா ஆளுகின்ற அரசுக்கு அது ப்ளஸ்ஸாக போயிடும். எனக்கு முன்னாடி பேசின அன்பு சகோதரர் வந்து அவர் சொன்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து தாவேக்காவோட ஓட்டு அப்படின்றது வந்து கரூருக்கு முன் பின் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரசிகர்கள் பட்டாளம் என்பது இம்மி அளவும் குறையல. அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து நேசிக்கிறாங்க, உண்மையான பாசம் வச்சிருக்காங்க, அது இம்மி அளவு குறையல. ஆனால் சாமானியவர்கள், அதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, சிந்திக்கக்கூடியவர்கள், அனுபவம் என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ஓட்டுநராக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா எடுத்த உடனே யாரும் தூக்கி உங்கள்கிட்ட பெரிய வண்டியை கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு வேளை அப்படி கொடுத்தா அது ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை வண்டிக்கு சேதாரம் ஆகும், இல்லை வேற யாருன்னா நீங்கள் இதில் ஏற்றிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு தொழிலுக்குமே முன் உதாரணம் தேவை, அனுபவம் தேவை, அதை செய்யறதுக்கு கூட ஆட்கள் வேணும். அப்போ 214 தொகுதியில் அதிமுகவுக்கு வேட்பாளர் போடுறது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க இந்த தேர்தல் புதுசாக சந்திக்கல, போட்டிருக்காங்க. வெற்றி தோல்வின்றது அப்புறம், வேட்பாளர் நிறுத்துறது அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தொகுதியில் 4 பேர் கேட்பாங்க, 5 பேர் கேட்பாங்க. இப்போ தாவேக்கால எத்தனை பேர் கேட்பாங்க? உங்கள் கட்சியில் யாரெல்லாம் ஸ்டார் ஹெவி வெயிட்ஸ் அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு 60லேருந்து 80 சீட்டு ஆள் நிறுத்துறதே கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் படைபலத்தை பார்க்கணும். திமுகவோட படைபலம், அதிமுகவோட அந்த அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த படைபலம், அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேட்பாளர் எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கிறாரு அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பே பேசப்பட்ட விஷயம் தானே இது. ஆமாங்க, நீங்க இல்லை, அதாவதுங்க ஒரு சிலர் சொல்றாங்க விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னா அந்த கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு திமுக கூட சேர்ந்து அதிமுகவும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணோம். கரூர்ல இப்போ ஓப்பனாக பேசணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 9 விதமான பிரச்சனைங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அண்ணாமலை, அமித்ஷா, செங்கோட்டையன், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் வழக்குகள், இது எல்லாமே அவருக்கு திரும்பும். இதெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுற ஒரு ஆள் இவ்வளோ பிரச்சனையை பார்க்கும்போது நீங்கள் முதல்வர் வேட்பாளர்னா எதுக்கு அவர் இவ்வளோ பேர் கூட மல்லு கட்டணும், சண்டை போடணும்? அவர் முதல்வர் ஆகணும்னு தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தாவேக்கா ஒரு வேளை கூட்டணியில் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணியில் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க சென்ற ரவுண்டில் கூட தாவேக்கு என்ன தேவை, என்ன அவசியம், இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, முன்னாடி விஜய்க்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்க நிலைமை வேற. இன்னைக்கு திமுக வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து காலி பண்ணணும் அப்படின்ற அந்த மனநிலையில தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா கரூர் சம்பவத்துக்கும் திமுகவுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லைன்றதை நான் முன்னாடிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு விபத்து நடந்திருக்குது, சூழ்ச்சி இல்லை அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா விஜய் அவர்களோட அந்த வசீகரமும் விஜய் அவர்களோட பிரச்சார யுக்தி திமுகவை பாதிப்புக்கு உள்ளாக்கும் தேர்தல் வர வர. அப்படி வரும்பொழுது இவர் ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு பாருங்க, திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்தா தாவேக்கா கட்சியை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, ரஜினிகாந்தோட டயலாக பேசியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிக்கல். அது திமுக எந்த தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு களத்தில் எப்படி சண்டை போடணும், எப்படி தேர்தல் அணுகணும்னு தெரியணும். இதில் தெரியாத அனுபவம் இல்லாத கட்சி எதுன்னு பார்த்தா தாவேக்கா தான். அதனால விஜய் அவர்களுக்கு வந்து ஒன்று திமுக வீட்டுக்கு போகிறது, 2வது துணை முதல்வர்ன்றது என்ன சாதாரணமான பதவியா, இல்லை அது கசக்குமா? ஏன்னா பவன் கல்யாணம் ஆகிறது விட்டுருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் இஸ் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். அவர்கிட்ட இருக்க அந்த பதவி,
அப்ப அந்த பதவி டி.கே. சிவகுமார் வச்சிருக்கிறாரு. இப்ப விஜய் அவர்களையும் டி.கே. சிவகுமாரும் நீங்க ஒப்பிடு பார்த்தீங்கன்னா டி.கே. சிவகுமாரோட அனுபவம் அரசியல் ஆளுமையே வேற. இல்ல ரெண்டும் வேற வேற தளம்ல. இங்க அப்பா முதல்வர், பையன் துணை முதல்வர். அங்க ஒரே கட்சியில ஒருத்தர் முதல்வர், இன்னொருத்தர் துணை முதல்வர். இல்லங்க, இங்க பவன் கல்யாண் மாடல்ங்கிறது ரெண்டும் வேறு வேற கட்சி. சந்திரபாபு நாயுடு முதல்வர், பவன் கல்யாண் துணை முதல்வர். இங்க திரு எடப்பாடி முதல்வர், திரு விஜய் துணை முதல்வர்ங்கிற அந்த அகாமடேஷனுக்குள்ள நீங்க சரி, உங்களுக்கு ஒருவேளை துணை முதல்வர் பிடிக்கல, ரைட்டு, எதிர்கட்சி தலைவரா உட்காருங்க. திமுக காலி இல்ல. இப்போ இன்னைக்கு 15 நாளா வெளியில கூட வீட்டை விட்டு வர முடியாத நிலைமையில இருந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு உங்களுக்கு பெயிலாம் கிடைச்ச உடனே தான் உங்களால வெளியிலே வர முடியுது. இன்னைக்கு தான் தீபாவளி எல்லாம் கொண்டாடாதீங்க, அரை கம்பத்துல கட்சி கொடியை வந்து நம்ம பறக்க விடணும்ன்ற அந்த பேசிக்கான புரிதல் கூட இல்லாம இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கட்சியை எப்படி நீங்க அடிப்படையில் கொண்டு போகணும், தொண்டர்களை எப்படி சீர்திருத்தம் பண்ணணும், இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. ஜெயிச்சே ஆக வேண்டிய நிர்பந்தம் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? எதுக்கு விஜய்க்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு நிர்பந்தம் இல்லங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு தேதியில திருப்பி தோக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சி நான் தொகுதியா போய் பார்க்கிறேன். 60-80% சீட்டு ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. அவங்களுக்கு அந்த உண்டான ஓட்டு இருக்கு. இன்னொன்று, இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி, அதுக்கப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணின்னு வச்சுக்கோங்களேன். பழைய நிலைமைக்கே போறாங்கனாலும் அவங்களுக்கு 75 சீட்டு வாங்கி காட்டியிருக்காங்க. 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்து 10-15 வேணா குறையலாம். ஆமா, அதுல கூடலாம் இல்ல குறையலாம். பட் ஆனா அந்த கட்சின்றது அழிய போறதோ இல்ல எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாம போயிட போறல. ஆனா விஜய் அவர்களோட நிலைமை என்ன? அவர் கரெக்டா கோடிட்டு காமிச்சாரு. நாம் தமிழர் கட்சியில அது ஒரு பேசுபொருள் இருந்தது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, 1000 நாள் நம்ம அண்ணன் பரவாயில்ல, கொள்கையை பேசுறாரு, நம்மள மிஸ்கைட் பண்ணல, நம்ம இன்னைக்கு தைரியமா வீரியமா அரசியல் பண்றோம், நம்ம இன்னைக்கு ஒரு மீம் மெட்டீரியல் ஆகல. விஜயகாந்த் அவர்களையும் ஒரு காலத்துல இப்படிதான் மீம் மெட்டீரியலா மாத்தி அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு நல்ல கொள்கை இருந்தது, நல்ல மனசுக்கு சொந்தக்காரரு, தொண்டர்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டவர். ஆனா தேர்தல் ஒரு தேர்தலை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருவேளை சரி நீங்க முன்முடிவோட அணுக சொல்றீங்க திரு விஜய. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ரசிகர்கள் வாக்கு மட்டும்தான் இருக்கு. இல்ல அதற்கு முன்னாடியுமே விஜய்க்கு வேட்பாளர் இல்லன்றத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்ற வாக்குகளே இல்ல அப்படின்னு நீங்க முன்முடிவுக்கு நீங்க தேர்தல் 34 தொகுதி விவிஐபி தொகுதி திமுக பொறுத்தவரையிலும் அதுல ஒரு 4-5 அமைச்சர்களை விட்டுருங்க, மிச்ச அமைச்சர்களை எடுத்து விஜய் அவரோட வேட்பாளர் ஜெயிப்பாங்கன்னு நீங்க என்ன நம்ப சொல்றீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் பணம் என்ன எல்லாம் பண்ணும், தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், வாக்காளரோட மனநிலை எப்படி மாறும், என்னென்னலாம் தகுதித்தம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். இங்க கக்கரோ காமராஜர் காலமோ கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு ஜெயிச்சுட்டு போறதுக்கு. இப்படி திரைப்படத்தில இருந்து நல்ல பேர் எடுத்துட்டு வரவங்க முதலமைச்சர் ஆகணும்னா சிவாஜி முதலமைச்சர் ஆயிருப்பார். சிவாஜிக்கு கெட்ட பேர் இல்லையா? கமல் அவர்களுக்கும் நல்ல பேர் இருந்தே இன்னைக்கு கமல் திமுக போய் தஞ்சம் அடைகிறாரு. மக்கள் ஒரு லெவலுக்கு மேல அவர் எதிர்பார்த்த ஓட்டு கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. விஜயகாந்த் அவர்களும் அதுதான் பிரச்சனை. ஒரு லெவலுக்கு மேல மக்கள் இவங்களும் ஆளுமைகள் தான், நீங்க இவங்களை கடந்து போக முடியாது. ஒரு லெவலுக்கு மேல 8%, 12%, 20க்கு மேல போகல. அப்ப 20க்கு மேல இல்ல 10க்கு மேல போகலன்னா உங்களுக்கு பிரச்சனை. இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு லெவலுக்கு மேல இந்த கூட்டணி கணக்கோ இல்ல அரசியல் லாஜிக்கலா இந்த தேர்தலுக்கு என்ன வியூகம், நான் எப்படி ஜெயிக்கணும், கட்சி தலைமை எப்படி ஜெயிக்கணும், கூட ஒரு 5 பேர் ஜெயிக்கணும், சட்டமன்றம் போகணும், சட்டமன்றத்தில் போய் பேசினாதான். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்காக இது பண்ணி பேசல, சப்போர்ட் பண்ணி பேசுனா தாவேகாவோட நிலைமை என்ன? இன்னைக்கு இபிஎஸ் சட்டமன்றத்தில் பேசினதுனால தான் தாவேகா கொஞ்சம் உற்சாகமா இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி திமுக அதிமுக 2 பேர் அவரும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, கூட ரஜினிகாந்த் இல்ல கமலை வைத்து எங்க இப்படி எல்லாம் நடத்தக்கூடாது 2 அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதாவதுங்க, அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணும்போது நீங்களும் நான் எனக்கு இதுதான் அரசியல், நான் இப்படிதான் பண்ண போறேன்றது கிடையாது. பாஜகவே திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லாத நிலையில புதுசா வர்ற திரு விஜய அதுவும் வந்தாதான் வெற்றி பெற முடியும் திமுகவை எதிர்த்துன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்களாங்கிறத. நிர்பந்தத்தை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, அதிமுக எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த தொண்டர்கள் அப்படிதான் பேசுறாங்க. அந்த கருத்தை விஜய்க்கு ஏத்துக்கிறாரோ இல்லையோ மக்களுக்கு சொல்ற செய்தியும் இதுதான். எங்க தலைமையில யாரு வந்தாலும் வரலாம், எங்களோட முதல்வர் வேட்பாளர் இவர்தான். நாங்க கடைசி நேரத்துல சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம், அமித்ஷா முடிஞ்சா மாத்துவாரு, இங்க ஏக்நாத் ஷிண்டேக்கு வேலை இல்லைன்றதுக்கு நுனி அரசியல் பின்னாடி இருக்கு. சரி, ஓகே திரு கமிஷ், இதுதான் செய்தி, தாவேகாவுக்கான செய்தி. 2, 1 முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதை விட ரொம்ப முக்கியமானது
அதிமுக கூட்டணிக்கு வருவதை தவிர தாவேகாவுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்படியான சூழல்ல தான் தாவேகா இருக்கா, பலவீனமா தான் இருக்கா? இல்ல, முதல்ல பதற்றம்கான ஒரு சூழ்நிலைன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப பதற்றம் யாருக்கு இருக்கு? அளவுக்கு அதிகமா பேசுறவங்க, அளவுக்கு அதிகமா அதாவது அந்த பதற்றத்தை தான் எல்லாருமே பேசுவாங்க, ஒரு இதுவா பண்ணுவாங்க. ஆனா தாவேகா கிட்ட பதற்றமே கிடையாது. விஜய் நான் பொறுத்த மட்டும், தாவேகா பொறுத்த மட்டும் பதற்றமே, ரொம்ப நிதானமா இருக்காங்க. அதனால தான் அந்த சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லுவாங்க. அந்த 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 அமைதியை, அந்த அமைதித்தனமாக எதை எடுக்க வேண்டும் முடிவு, எப்படி எடுக்க வேணும், என்ன பண்ணணுன்ற தெளிவு இருக்கிறதுனால தான் அந்த பதற்றம் இல்லாத ஒரு அமைதித்தன்மையோடு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்க சொல்லும்போது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி போட்டுட்டாங்க, கொடி பறக்குது, எல்லாமே எங்கேருந்து வருது? ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, இவ்வளவு சீட் வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கால் வருது. நியாயமா நீங்க பாருங்க, யாருக்கு பதட்டம்ன்றது ஏன் சொல்றேன்னா, இது ஜெயலலிதா மாதிரி இப்படி ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கும்போது நடக்க சாத்தியம் இருக்கா? அம்மா இருக்கும்போது நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பதற்றமும் இந்த என்ன சொல்லணும், இந்த ஒரு நிர்பந்தம். எடப்பாடி பழனிசாமி தான் பதற்றமா இருக்கிறார். நிர்பந்தம், பதற்றத்தை தாண்டி அவருக்கு ஒரு நிர்பந்தம். ஏன்னா அவர் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றாரு. அவர் எப்படியாவது தான் ஜெயிச்சாகணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஆனா விஜயன் அதுக்கு என்ன பண்றாரு? இது ஒன்றும் தவறு கிடையாது. இது எல்லா கட்சியிலுமே தூண்டில் போடும். எந்த கட்சியுமே வேணான்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. இது வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ நான் அதை தான் சொல்ல வரல. அந்த பதற்றம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டெஸ்பரேஷன், எப்படியாவது வந்துடணும். அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, நீங்க பரீட்சை எழுதுனா எங்களை மாதிரி ஆட்களை வந்து கூட வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதணும். அதெல்லாம் லாஜிக்கே இல்லையா? யாராவது பரீட்சை கூட ஆட்கள் வச்சு எழுதுவாங்களா? தனியா எழுதி ப்ரூவ் பண்ணுவாங்களா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு பரீட்சைன்றது எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சார் வந்து அதுக்கும் சேர்த்து இவங்களும் கூட்டணிக்கு கூட நிறைய கட்சிகளை கூப்பிட்டாங்க, இன்னும் யாருமே வரல. இவங்க போட்ட தூண்டிலுக்கு எத்தனை மீன் வந்திருக்குன்னு அதை கேட்கணும். இல்ல, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு யாரும் வரலையே. சொன்னாங்க யாரும். அது வந்து எலெக்ஷன் டைம்ல வரும். அது எப்படின்னா, இது எப்படி இருக்கும்னா, இதுதான் பேர பேசுறது. நான் சொல்ல வரேன் இல்லையா, இன்னைக்கு வந்து பிரைம் போக்கஸ் யாரு? விஜயண்ணா. 2026 எலெக்ஷனோட பிரைம் போக்கஸ் விஜயண்ணா உட்கார்றாரு. அவரை வச்சுதான் மத்த எல்லா அரசியல் கட்சிகளும் சுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கிங் மேக்கர். கிட்டத்தட்ட அவர்தான் கிங் மேக்கர். அப்ப கிங் இல்லையா? இருங்க, வர சார், அதுதான் சொல்ல வரேன். நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க தெரியும். கிங் மேக்கர் இன்னைக்கு அவர் யார் கூட நிக்கிறாங்களோ அவர்கள் ஆட்சியில் அமர்வார்கள் அப்படின்றது இவரே சொல்றாரு. கிளீன் ஸ்வீப் ஆகும். 2011 நடந்தது போல் ஜெயலலிதா விஜயகாந்தன் இறந்துக்கும் போது வரும் அப்படின்றாரு. இப்போ அவர் கிங்ன்றது எப்பன்னா 2026 மக்கள். அதனாலதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. 2026ல வேணா நீ கிங் மேக்கர் ஆகாத, நீ கிங்காவே இருந்து மக்கள் ஓட்டு போட்டு அவர் கிங் ஆயிட போறாரு. கரெக்ட் சார். அந்த எண்ட் பாயிண்ட் கரெக்ட். நீங்க என்னன்னா, கட்சியோடைய கட்டமைப்பு பலமா இருக்கணும் தாவேகாவுக்கு. அதுல இல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே பேசலாம். அதுதான் சொல்ல வரேன். 234 தொகுதியிலையும் பலமான அதிமுக திமுகவை எதிர்த்து நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னாங்க. ரொம்ப முக்கியமா கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மாற்று விஜய்னு நம்பிட்டு இருந்த அந்த வாக்காளர்கள் விஜயோட இல்ல, ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வாக்கு மட்டும்தான் இருக்குன்னா, நீங்க 35-40% நீங்க வாங்கணும்ல. ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னா 40% கிட்டத்தட்ட வாங்கணும். 40% நீங்க வாங்கிட முடியுமா? 234 தொகுதிகள்லயும் நானே நிக்கிறேன், என் முகமே தான் வேட்பாளர் முகம்னு நீங்க நினைச்சு வாக்களிக்கணும்னு சொல்றாருல, அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கிறேன். ரைட், 3 விதமான கேள்வி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இறங்கிடுச்சு அவருக்கான இது ரசிகர் மட்டும் தான் இருக்காங்களா, அது வந்து நான் களத்துக்கு போயிட்டு அந்த 40 பேர் இறந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஒருத்தர் கூட விஜயநாக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல ஒரு வருத்தப்பட்டு கூட, அவங்க ரசிகர்கள் தான் சார். குடும்பம், துயரப்பட்ட குடும்பம், ரசிகர்கள் குடும்பம். அது அததான் சொல்ல சார். ஒரு குடும்பத்துல இறந்தவங்க, சார் நான் வந்தேன் இப்படி ஆயிடுச்சே சார், இது கொஞ்சம் நீங்க பாத்துருக்கலாம்ல, என் குடும்பத்துல நான் விடாம, என்னதான் ரசிகரா இருக்கட்டும், நீங்க சொல்ற இருக்கட்டும், பாத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிருக்கணும். அங்க இருக்கிற மக்கள், நம்ம போகும்போது அங்க ஹோட்டல்ல நிக்கிறதோ டீ கடையில் நிக்கிறதோ நம்ம கேட்கிறோம், களத்தை தெரிஞ்சுக்க தான் நம்ம போறோங்க. அங்கேயும் கேட்கும் போதும் யாருமே வந்து அகைன்ஸ்டாவே இது வரைக்கும் ரொம்ப பேசல. கரூர்ல மட்டும், கரூர் தான் சார் கேட்கிறோம். கரூரோட இதுல பார்க்கும்போது ஒரு பாதிக்கப்பட்ட இடம், ஒரு துயரம் நடந்த குடும்பம், அவர்களே அவ்வளவு அகைன்ஸ்டா இல்லன்ற போது பப்ளிக் அவ்வளவு அகைன்ஸ்டா இருக்க வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா இது நேரத்துக்கு அது வந்து சோஷியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆயிடும் பயங்கரமா. கட்டமைப்புக்கு வாங்க. அடுத்தது கட்டமைப்பு. அதிமுக திமுக கட்டமைப்புக்கு தான் வரேன். ஒரு கட்டமைப்பு எப்படின்னா, 85 மாவட்ட செயலாளர் தான் அதிமுக வச்சிருக்கு, 100 மாவட்ட செயலாளர் தான் திமுக வச்சிருக்கு, இவங்க 120 மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒண்ணு கட்டமைப்பு. சார் நான் சொல்ல வரேன் சார். என்ன நான் சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்தடுத்து போனோம்னா மறந்துடுவோம் பேசுறது. 120ல 240 கூட மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்கலாம். அவரு கோட்டீஸ்வரன் சொன்னார். அதுதான் சார் நானும் சொல்ல வரேன். பலம், செல்வாக்கு, அததான் சார் சொல்ல வரேன். இப்போ ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க. இது வந்து 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர் வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. புரியல.
தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. போன வருஷத்துல இருந்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ இல்ல நீங்க கட்டமைப்புன்னு சொல்ல வரீங்களா? ஒண்ணுமே இல்ல, அதுக்காக தான் நீங்க எண்ணிக்கையை ஒப்பீடா கொண்டு வந்து இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதை தாண்டி பூத் வாலண்டியர்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க 69,000 பூத் வாலண்டியர்ஸ் நாங்க போட்டுட்டோம் அப்படின்றதையும். 3 லட்சம் பூத் வாலண்டியர்ஸ் வச்சிருக்காங்க சார், எல்லாரும் வச்சிருக்காங்க சார். எந்த அளவுக்கு எல்லாமே பார்க்கணும்ல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 60 வேட்பாளர்கள் 70 வேட்பாளர்கள் இந்த மாதிரி. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், 234 எம்எல்ஏ யாருன்னு எக்ஸாக்டா எல்லாரும் சொல்ல முடியுமா? ஒரு முகம் ஸ்டாலின் என்ற ஒரு முகம் திமுக இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இப்ப எடப்பாடி வந்துட்டாங்க. 50 வருஷம் இருக்குல்ல கட்சி. சார் அதுதான் சார் சொல்ல வரேன் இங்க. அதனால தான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு 234 முகமும் கொண்ட விஜய் தான் என்னோட ஆள் தான் ஒருத்தர் நிக்க போறாரு என் சார்பான்ற போது அந்த இடத்துல நீங்க சொன்னீங்க தெரியுமா ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்ன்றது. அந்த வேட்பாளரே விஜயா இருக்கும்போது அதுதான் விஜயனாவா இருக்கும்போது தான் அது வாக்காக மாறுதுன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் ஜெயலலிதா பண்ணது. டிபிக்கலா பாத்தீங்கன்னா அப்படிதான். மோடி சார் கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல பாஜக ஆண்டாலும் மோடிக்கா கேரண்டி தான் சார் சொன்னாங்க, பாஜக கேரண்டின்னு சொல்லவே இல்லை. இதுக்கு தான் இந்தியா வந்து லீடர்ஷிப் ட்ரிவன் ஃபோர்ஸ். ஓகே, இதத்தான் அவர் ஆர்பி உதயகுமார் எங்க போய் முடிக்கிறாருன்னா இப்ப நீங்க சொன்ன இந்த டீகோட தான் சிரஞ்சீவி மாடலோட போய் முடிக்கிறார். அங்கதான் அவர் பொறுத்துறார். சிரஞ்சீவி மாடல் தோல்வியான மாடல், அது வந்து அவர் வெற்றியை கொடுக்கல. பவன் கல்யாண் மாடலுக்கு வாங்க, ஒரு பெரிய கட்சி, பெரிய கட்சியோட நீங்க இணைச்சுக்காங்க, வெற்றி உங்களுக்கு உறுதி. ஏன்னா இன்னொரு பெரிய கட்சி உங்களுக்கு எதிரா நிக்குதுங்கிறாரு. அப்ப இது அவர் சொல்றது லாஜிக்கலா இல்ல? இப்ப அவர் சொல்றது வந்து லாஜிக்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிரஞ்சீவியை பார்க்கல, நாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பாக்குறோம். சோ அங்கேயும் இது நடந்துச்சு இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி தானே வந்து ஜெயிச்சு வந்தாரு. ஸோ நான் அந்த பாயிண்ட்ல நாங்க எடுத்து அப்படி பாக்குறோம். ஸோ மக்கள் மாற்றம்னு விரும்பிட்டான் அப்படின்னு. இப்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பாயிண்ட் எடுத்துங்களேன். 60 வருடம் கட்சிகள் நீங்க சொல்றீங்க, ஆண்ட கட்சிகள் 50 வருஷம் 75 வருஷம் சொல்றீங்கல்ல. 2026 வரும்போது இவங்க 6 வாட்டி அமைச்சாங்க, இவங்க 5 வாட்டி ஆட்சி அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு 10% வாக்குகளோடயோ இல்லைன்னா 10,01,000 வாக்குலையோ இல்லையோ எல்லாருக்கும் 0 தான். முதல் முறை நிக்கிற விஜயனாக்கும் அதே 0 தான், இத்தனை முறை அதே மற்ற கட்சிகளுக்கும் 0 தான். அப்ப 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1 மக்கள் டிசைட் பண்ணிட்டான் அப்படின்னா மாற்றம் டெஃபினட்டா வந்து 20-25% வாக்கு அது இருக்கு சார், அது இருக்கு. நான் இல்லன்னு சொல்லவே இல்லை, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அன்டெஸ்டட்ம்பீங்க. சோ ஒரு அன்டெஸ்டடான ஆளு இது வரைக்கும் எலெக்ஷன் நிக்கல, எதுவுமே போகும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிர்வாசல் வழியா கூட பேசல, முன்னதாகவே உட்கார்ந்துகிட்டு ஓப்பனாவே சொல்றாரு. அப்போ நான் என்ன கேட்கிறேன், யார் நீங்க பெரிய கட்சி ஆண்டு இருக்கீங்க, எதிர்கட்சியாக நீங்க தானே கால் ஃபார் பண்ணிட்டே இருக்கீங்க. அங்க இருக்கிற யார் சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ வானதி ஒரு பலமான ஒரு மனிதர் நம்ம நோக்கி வர போறாரு. எல்லாருமே எங்க இருந்து வருது, கால் எங்க இருந்து வருது, அதுதானே யார் கால் எடுக்கிறாங்க. அப்ப இந்த காலை அக்செப்ட் பண்ணுமா வேணாமான்ற முடிவை விஜய் எடுக்கணும். அப்ப ஹூ இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு உட்கார்ந்து. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இவர் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வந்து எங்க கூட சேர்ந்தாதான் வரும்னு. எந்த நிர்பந்தமும் விஜயநாத் கிடையாது. இவர்களை போல் பாஜக கட்சி அடை வைக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்க்கு பாஜகவை விட்டு வந்துருச்சுன்னா அதிமுக சார் அந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். வராது ஸ்பெகுலேஷன் நம்ம பேசணும் அவசியம் இல்லை. ஓகே திரு பிரியன், நேற்றைய விவாதத்தில் நீங்க குறிப்பிட்டது விஜய் வந்து கேம் சேஞ்சரா இருப்பாரு அப்படின்னு. ஆனா திரு காமே சொல்றாரு என்ன அவசியம் வந்திருக்கு, அழைக்கிற கட்சிக்கு தான் நாங்க நிபந்தனைகள் விதிக்கணும், அழைக்கிற கட்சி எங்களுக்கு நிபந்தனைகள் விதிக்க முடியாதுங்கிறது லாஜிக்கலா கரெக்டா? அது அழைக்கிற கட்சிக்கு தான் விஜய் நிபந்தனை விதிப்பார். டெஸ்பிரேட்டாக அழைக்கிற கட்சிக்கு அவர் நிபந்தனை கண்டிப்பாக விதிப்பார். அவர் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு வர்றாரு, நான் தான் திமுகவுக்கு போட்டின்னு சொல்லிட்டு வர்றாரு, என் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்படி வரவர் வந்து இன்னொரு கட்சி வந்து வலை போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா வரவங்க தான் பல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், சமரசங்கள் அவங்க தான் பண்ணிக்கணும். அழைக்கிறவங்க தான் சமரசம் பண்ணிக்கணும். எதுக்கு அவர் பேசாமல் தானே இருக்காரு? நீங்கள் தானே சொல்கிறீங்க அனுபவஸ்தரோட வந்து பரிச்சை எதுக்குன்னு சொல்கிறீங்க, பல கொடியை பார்த்து புலகாங்க அடைகிறீங்க, இதெல்லாம் நீங்க தானே பண்றீங்க. உங்களுக்கு என்ன நெசிட்டி இருக்கு? தமிழ்நாட்டில் அதிமுக அடுத்த பெரிய கட்சி, திமுக அடுத்த பெரிய கட்சி அதிமுக நீங்க சொல்லிக்கிறீங்க, நீங்க பலமா இருக்கேன்னு வேற சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விஜயை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க விஜயை கண்டுக்காத நீங்க போங்க, நீங்க பாட்டுக்கு பாஜகவோட சேர்ந்து இருந்து எலெக்ஷன் சந்திங்க. அவர் திமுக எப்படி எதிர்க்கிறாரோ எதிர்த்து போட்டோம். தாவேக்கால ஒரு கரிசனம் தானே, ஒரு கரிசனம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு புதிய கட்சி. உங்களுக்கு என்ன கரிசனம் வேண்டி இருக்கு அவங்க மேல? அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்க, அவங்களும் பாஜக, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற பாஜக எதிர்க்கிறாங்க. உங்களை பத்தியே எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்குன்னு உங்களை பத்தியே விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் உங்களை பத்தி அவங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஆனா கூட்டணின்றது நீங்க ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அவர் இன்னும் வாயை திறக்கல, கூட்டணி சேர மாட்டாங்க அப்படிலாம் நான் உறுதிமொழி கொடுக்க ரெடியா இல்லை. அது எலெக்ஷன் சீனரியோ எப்படி வேணா மாறணும், சொல்ல முடியாது. ஆனால் நீங்க போறீங்கன்னா வாலண்டியரா அவருடைய கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அவருக்கு என்ன நெசிட்டி இருக்கு?
திமுக ஒழிக்கணும்னா எங்க கூட தான் வந்து தேரணும் அப்படின்னு எடப்பாடிக்கு வேணா இருக்கலாமே தவிர அவருக்கு என்ன இருக்கு, இந்த எலெக்ஷன் போனால் அடுத்த எலெக்ஷன் பார்த்துட்டு போகிற திமுக அந்த கட்சியை அழிச்சிடணும்னு அது சொல்றதெல்லாம் என்னால் நம்ப முடியல. எப்படி அழிப்பாங்க சார்? எப்படி அழிக்க முடியும்? நான் கேட்குறேன், ஒரு கட்சியை எப்படி அழிக்க முடியும்? பல கட்சிகள் அழிச்ச வரலாறுலாம் சொல்லுவாங்க. அது தானாக வேற ஏதாவது காரணங்கள் அழிஞ்சிருக்குமே தவிர இந்த கட்சியை அழிச்சிடுவார் அப்படின்னா இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். திமுக வந்து அந்த கட்சியை உதயநிதி அழிச்சிடுவார், இல்லை ஸ்டாலின் அழிச்சிடுவாருன்னு சொன்னால் அதுக்கு பயந்துன்னு வந்துடுவார் அவர். அதெல்லாம் வந்து ஒரு பேச்சு வழக்கில் சொல்லலாமே தவிர அதெல்லாம் வந்து உண்மையான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில படங்கள் தோல்வியையே திரு விஜய் ரசிகர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கட்சியின் தோல்வி பின்னடைவுனா நீண்ட கால செயல் திட்டமாக அந்த கட்சியை கொண்டு செலுத்த முடியாதுன்னு சுவாமிநாதன் சொன்னார் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வார்களா ரசிகர்கள்? நான் கேட்கிறேன், இந்த கட்டுமானம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நாம் தமிழருக்கு 244 தொகுதியிலே மாவட்ட செயலாளர் இருக்காங்க, 234 தொகுதியில் 68,000 பூத்துல அவங்க ஆட்கள் இருந்தாங்களா நாம் தமிழர் ஆட்கள்? எனக்கு தெரிஞ்சு இல்லை, நானும் பல பூத்துல பார்த்துருக்கேன். நாம் தமிழர் ஆட்களே கிடையாது. எப்படி ஓட்டு விழுந்தது? நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி சார் ஓட்டு விழுந்தது? ஆயிரக்கணக்கான பூத்தில் அவங்க ஆட்களே கிடையாது சார். இந்த எலெக்ஷன் இன்னும் மோசமாக இருக்கும். ஒரு எலெக்ஷன் பல மாவட்ட செயலாளர்கள் ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க, புதுசாக போட்டிருக்காங்க. அந்த கட்சியிலேயே பல கட்டுமானங்கள்லாம் ஆள்லாம் ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க. அந்த ஜாதி ஓட்டு போடு, இந்த ஜாதி ஓட்டு போடுன்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கட்டுமானங்கள் இருந்தால் மட்டுமே ஓட்டு விழும் அப்படின்றது கிடையாது. கட்டுமானங்கள் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ். அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரி, நான் கேட்குறேன், அதே ஆந்திராவில் பவன் கல்யாண் மாடலுக்கு சொல்கிறாங்கல்ல, சிரஞ்சீவி மாடல் ஃபெயிலியர், என்டிஆர் மாடல் சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் தான். ஆமாம், அதே ஆந்திராவில் சொல்கிறேன். சரி, பவன் கல்யாண் எதுக்கு பவன் கல்யாண் மாடல் எதுக்கணும்? பவன் கல்யாண் ஹிம்செல்ஃப் அவரே 14-19 ட்ரை பண்ணிட்டு 21 தானே கூட்டணி வர்றாரு. அவரே 2 எலெக்ஷன் ட்ரை பண்ணிட்டு தானே வர்றாரு. 6% வாக்கு வங்கி நிரூபிச்ச பிறகு தானே வர்றாரு. அப்புறம் அது விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, அவரு 2 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தானே வர்றாரு. அப்புறம் எதுக்கு விஜய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வரணும்? அவரு ஒரு குறிக்கோளோட வந்திருக்காரு. அந்த குறிக்கோளில் வந்து அவர் நிறைவேறதோ இல்லையோ தெரியாது. முதல் எலெக்ஷனில் அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் கூட்டணி சேர மாட்டார்லாம் சொல்ல வரல. அவருடைய பார்வையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு, ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தெரிய வேண்டாமா அவருக்கு? அதனால் அவர் அதுக்கான முயற்சிகள் அவர் எடுக்கலாம் இல்லையா அவர்? அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து யார் விரக்தியாக இருக்காங்க, யார் டெஸ்பிரேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் பல சமரசங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக. அதனால அவங்க தான் சமரசம் பண்ணிட்டு போகணும். நீங்க முதல்ல இதுவே சமரசம் தானே சார்? பவன் கல்யாண் மாடல்ங்கிறதே அதிமுக செய்து கொள்ற சமரசம் தானே? ஏன்னா கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் தானே திரு செல்லூர் ராஜு உடனே ரியாக்ட் பண்ணாரு திருமாவளவன் தரப்புல இருந்து வரும்போது. இதுவே சமரசத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா பவன் கல்யாண் மாடலை ஏற்றுக்கணும்னு சொல்றதே சமரசம் தான். என் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறத ஒத்துக்கிறது. அது வந்து பழனிசாமி வாயால சொல்லணும், உதயகுமார் சொன்னா போறாது. பழனிசாமி ஒரு சொல்லணும். அவரு டிசம்பர் ஜனவரியில வந்து அவர் சொல்லுவாரா இல்லையா நமக்கு தெரியாது. துணைத் தலைவர் கம் துணை பொதுச் செயலாளர் சார், அவருக்கு வேல்யூ இருக்கு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் வேற. இல்ல நீங்க தான் வேணான்றீங்க, நீங்க தனியாவே இல்ல அது அப்புறம் உங்க பாயிண்ட் நீங்க அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க கட்சியே பலவீனமா இருக்கு. சவுத்துல டெல்டாலெல்லாம் அவங்க பாஜகவோட சேரும்போது இன்னும் அது பலவீனமா இருக்கு. அவங்களுக்கு தான் விஜய் தேவையா இருக்காரு. விஜய் வந்து அந்த இடத்துல விஜய் இந்த எலெக்ஷன் பொறுத்த மட்டும் தான், 26 எலெக்ஷன் பொறுத்த மட்டும் விஜயோடைய மூவ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு அரசியல் முக்கியமான மூவ்மெண்ட். அவர் வந்து அதிமுக தாவேக்கான அது ஏற்படுத்த விஷயங்கள் வேற, மாறுதல்லாம் வேற வேற. அதிமுக பாஜக தாவேக்கான அதோட டைனமிக்ஸ் வேற. அது திமுக அணிக்கணும் பலத்தை கூட்டும். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஜய் தனியா நின்னாரு, அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணினா அது வேற மாதிரி டைனமிக்ஸ் உருவாக்கும். அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அவர் கொண்டு போகும். திமுகவுக்கு பயந்துகிட்டு திரு விஜய் திரு எடப்பாடி பழனிசாமியோட போக வேண்டிய அவசியம், திமுகவுக்கு பயந்துட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல, சிபிஐக்கு பயந்துட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. சில பேர் சொல்றாங்கல்ல பாஜக சிபிஐ காட்டி பயமுறுத்துட்டு. இப்பெல்லாம் அமலாக்கத்துறைக்கே யாரும் பயப்படல சார். கோர்ட்ல வச்சு வாங்குறாங்க. எந்த நிர்பந்தமும் இல்ல, கூட்டணிக்கு போய் விஜய்க்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவர் சுதந்திரமா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் அதிமுக கூட கடைசியில போலாம், சொல்ல முடியாது. இல்ல தனியா கூட நிக்கலாம். அவர் என்ன முடிவுலாம் எடுக்கட்டும். அவருக்கு இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல அவருக்கு என்ன அட்வான்டேஜ் அவர் பார்ப்பார். அது அவரோட செல்வாக்கு முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். அதை முயற்சி பண்றாரா இல்ல முதல் எலெக்ஷன்லயே அதிமுகவோட போயிட்டு பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கு உதவி பண்றாரான்னு தெரியாது. ஆனால் பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் விஜய் சொல்லி அவனை பேசும். திரு சாமிநாதன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசிய கட்சி தாவேகா. தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு பேசிய கட்சி அதிமுக. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் செய்து கொள்ளாத ஒரு சமரசத்தை அதிமுக செய்து கொள்ள முன் வந்திருக்கிறது. பவன் கல்யாண் மாடல்னு ஒன்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போதே கடுமையாக எதிர்த்தவர்கள் அதிமுகவுடைய தலைவர்கள். ஆனா திரு விஜய் கூட்டணிக்கு வந்தா பரவாயில்ல, கூட்டணி ஆட்சியை கூட நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், துணை முதல்வர் போன்ற பொறுப்புகளை கூட கொடுக்கிறோன்ற இடத்துக்கு வர்றாங்கன்னா அந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ளலானா விஜய்க்கு?
நிச்சயமா அதிமுகவினுடைய பலவீனம் அது. அதிமுக வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் தமிழகம் முழுவதும் போனாலும் பரப்புரை செய்தாலும் முன்னாடி திமுகவுக்கு மாற்று அதிமுக இருமுனை போட்டி கூர்மையா இருக்கும். விஜய் அவர்கள் இப்ப தனியா வெளியில நிக்கிறதுனால களம் வந்து ஒரு மும்முனை போட்டியா மாறுது. சீமான் அவர்கள் தனித்து கொஞ்சம் ஒரு 4 நோக்கி நகரலாம். பட் இந்த போட்டி அவர் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிதைஞ்சிரும் அப்படிங்கக்கூடிய அச்சம் தான் அதிமுகவை வந்து விஜய் அவர்களை தொடர்ந்து அழைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. பட் விஜய் அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் தனித்து நின்றாலும் அவரால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர் இந்த சமரசத்துக்கு வருவாருன்னு தான் நான் ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய பார்வை இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா சார், பாஜக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த அணி ஒரு 18% எடுத்துச்சு. அதிமுகவோட ரொம்ப க்ளோஸா வந்திருந்தாங்க அவங்க ஓட்டு அடிப்படையில. ஆனா எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பிரதமர் வேட்பாளரை காட்டினாங்க என்பதையெல்லாம் தாண்டி கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன், அந்த அணியில OPS, டிடிவி தினகரன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் பிரபலத்தன்மை மிக்க நபர்களை இறக்குனாங்க. அப்ப அந்த பிரபலத்தன்மை மிக்க நபர்களுக்கு காமேஸ்வர் அவர்கள் பேசுற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. எண்ணிக்கை முக்கியமே இல்ல, எங்களுக்கு வேட்பாளர்கள் முக்கியமே இல்ல, முழுக்க விஜய் மட்டும் போதும் அவருடைய வார்த்தையில அதை நான் சொன்னேன். அப்ப அப்படி குறிப்பிட்டார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சிக்கு கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 10வது முறையாக 11வது முறையாக நாகர்கோவில் தொகுதியிலே களமிறங்க வேண்டியிருக்கு. சோ அந்த உள்ளூர்ல பிரபலத்தன்மைக்கு என்று ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க என்னதான் இருந்தாலும் இன்னொன்னு தேர்தல் நெருக்கத்துல வரும்பொழுது அசுர பாய்ச்சல் நிகழ்த்துவாங்க திமுக. அதற்கு இணைய தேர்தல் நேர கவனிப்புகளை நான் சொல்றேன். அதெல்லாம் வந்து இந்த கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிதாக அனுபவமும் கலை யதார்த்தமும் இருக்காது. அப்ப அது நான் முன்னரே குறிப்பிட்டதை போல தொண்டர்கள் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களா இருப்பாங்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க ஒரு அஜித் ரசிகர்கள் கூட அஜித் படங்கள் பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆஞ்சநேயா, ஜனான் காலகட்டங்கள்ல வரிசையா படங்கள் தோல்வி. ஆனா விஜய் படம் அப்படி தோல்வி படங்கள்னே கிடையாது. விஜயோட சினிமா கேரியரை தொடர் வெற்றியாளர் கட்டமைக்கப்பட்டது. அப்ப அதை வந்து ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ரசிக மனப்பான்மையில் இருப்பவர்களுக்கு இருக்காது. விஜய் சமரசத்திற்கு வருவார், விஜய் சமரசத்திற்கு இறுதியில் வருவார்னு நீங்க கணிக்கிறீங்க. இப்ப இது அதிமுக தாவேகா கூட்டணிக்குள்ள நடக்கிற அகாமடேஷனா, அதிமுக பாஜக தாவேகா கூட்டணிக்குள்ள நடக்கிற அகாமடேஷனா இருக்க போதா நீங்க கணிக்கிறது? விஜய் மெதுவாக கண்ணசைத்தால் கூட அதிமுக கடைசி நேரத்தில் நிச்சயமா பாஜகவை கலட்டி விட்டுரும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா 2024 தேர்தல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பக்கத்தில் இருந்து கைகளை தூக்கிய பின்பே வந்து அவங்க அந்த கூட்டணி அசால்ட்டா கலத்திட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமான தேர்தல் அது. இன்னொன்று இப்ப நான் குறிப்பிட்டதை போல நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியா பிரச்சாரம் போறார், பரப்புரை போறார். எந்த கூட்டத்திலுமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கல. நீங்க அந்த தொடக்க விழா 12ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில ஆர் உதயகுமார் அவர்கள் போனாங்க, செல்லூர் ராஜு அவர்கள் போனாங்க, அந்த மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் போனாங்க. ஆனா ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கலந்துக்கல? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய் கடைசி நேரத்துல வருவார்னு ஒண்ணு. இன்னொன்று சார், இப்ப வைஜெயந்த் பாண்டா வந்திருக்காரு, தேர்தல் பொறுப்பாளர் வைஜெயந்த் பாண்டா. அவரு போய் அன்புமணி அவர்களை பாக்குறாரு, 25 சீட் தரோன்னு பேசுறாரு. இந்த கூட்டணியினுடைய தலைமை யாரு? அதிமுக. அப்ப CV சண்முகம் அவர்கள் ஏற்கனவே பாமகவிடம் பேசுவதற்காக அதிமுக தலைமை அவரை வலியுறுத்தி இருக்கிறதா? ராமதாசையும் சந்திச்சாரு, ராமதாசையும் CV சண்முகம் சந்திச்சாரு சமீபத்துல. ஆமா, ஆனா அன்புமணி அவர்களை போய் வைஜெயந்த் பாண்டா சந்திக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்க்கறதுக்கு பின்னாடி விஜய் வந்தாருன்னா இதுவே இந்த அலைன்ஸே இருக்குமா அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். விஜய் அவர்களுமே வந்து இதெல்லாம் ரசிக்கிறார்ல சார். அப்படின்னா கூட்டணி வேண்டாம், எனக்கு யாரும் என்னை பத்தி பேசாதீங்க, அதிமுக எத்தனை முறை அழைப்பு கொடுத்தாலும் நாங்க போக தயாரா இல்லைன்னு ஒரு அறிக்கையோ அல்லது அவங்க நீதி வெல்லும்னு போடுற ட்விட் மாதிரியே ஏதோ ஒரு ட்விட்டோ போடலாமே. எதுவுமே செய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கறதுனாலதானே கீழே. இன்னொன்னு சார், மிக முக்கியமான புள்ளி காமேஸ்வர் அவர்களுக்காக, அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இயல்பாகவே இப்ப பழகிட்டாங்க அதிமுகவுக்கு நமக்கு கூட்டணி வரப்போகுது என்பதாக. இவர்கள் இருக்கக்கூடிய அமைதியினால கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்ட தாவேகா தொண்டர்களே பழகிட்டாங்க. தனித்து தேர்தலை சந்தித்தால் அதனுடைய விளைவையும் தாவேகா தான் அனுபவிப்பாங்க. அது போன்று விஜய் வராவிட்டால் அதிமுகவுக்கும் வெற்றி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். திரு பிரியன், இதுல பாஜகங்கிறது இறுதி கட்டத்துல அதிமுக கூட்டணியில இருந்து விலகி போகக்கூடிய ஒரு நிலை உருவாகுமா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது தாவேகா தொண்டர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து தயாராயிட்டாங்கன்னு சாமிநாதன் சொல்றேன் மனதளவில். ஆனா இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் தான் தாவேகா வரணும்னு மனதளவில் தயாராயிட்டாங்க. அதோட விளைவுதான் வந்து பரஸ்பரம் கூட இருக்கலாம். பரஸ்பரம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா விஜயோடைய அந்த வார்த்தைகள் தெரியாம தாவேகா தொண்டர்கள் யாரும் வந்து நிச்சயமா அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். இப்படி கேட்கிறப்போ ஒருவேளை அவர் அதிமுக கூட்டணி இல்லைன்னு திரு விஜய் முடிவெடுத்தா தாவேகா தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, டெஃபினட்டா வாக்களிக்க மாட்டாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். விஜய் தனிச்சுன்னா விஜய்க்கு தான். கரூர் மாதிரி துயர சம்பவத்திலேயே அந்த குடும்பங்கள் எப்படி பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. நீங்க அந்த ரசிகர்களுடைய மனநிலை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுதான் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மனநிலை. நீங்க சொல்ற மாதிரி நடுநிலையாளர்கள் அல்லது வந்து மாற்றம் வேண்டும் நினைக்கிறவர்கள் கொஞ்சம் ஒரு ஊசலாட்டம் இருக்கலாமே தவிர
அவருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொண்டால்தான் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. நான் கேட்கறேன், பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொண்டதா? அமித்ஷா ஏற்றுக்கொண்டாரா? இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. என்ன பீகார்ல என்ன சொன்னார் அமித்ஷா? எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பு, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஏற்றுக்கல சார் நிதிஷ்குமாரை. எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்னு அமித்ஷா சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க ஜேடியு பாஜக கூட்டணியில பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்கேயே சொல்லாத போது ஏன் பாஜகவை பத்தி நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? பாஜக தான் கூட்டணியில இருக்காதுன்ற. இல்ல பாஜக சொல்ல வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அமித்ஷா சொல்லணும்ல. ஒரு 26ஆம் தேதி வரார் அமித்ஷா. அவரு அந்த தடவையாவது சொல்லுவாரா, வரும்போது சொல்லுவாரா இல்லையான்னு தெரியாது. சோ அப்படி உங்க கூட கூட்டணியில் இருக்கிற பாஜகவே சொல்லாத போது இப்படி யோசிக்கலாம்ல. விஜய்க்கு இந்த கண்டிஷன் போட்டா என்ன அர்த்தம்? இப்படி யோசிக்கலாம்ல. ஒருவேளை பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாத பட்சத்தில் பாஜக கூட்டணி இல்லாம தாவேகாவுடன் கூட்டணிங்கிற ஒரு இடத்துக்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி நகரலாம் இல்லையா சார்? கண்டிப்பா. நீங்க அதான் அந்த கேள்வியில நீங்க கேட்டீங்க. ஆக்சுவலா பாஜக இல்லாத தாவேகாவோட வந்து எடப்பாடி மூவ் ஆகிறான்னு கேட்டீங்கன்னா மூவ் ஆக மாட்டாருன்னு உறுதிமொழி சொல்ல முடியாது. மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் மூவ் ஆகும்போது பல சமரசங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த சமரசங்கள் வந்து மக்கள் பார்வையில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமரசங்களாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா விஜயை பொறுத்த மட்டும் திமுக அதிமுக ரெண்டையுமே வந்து அவர் வந்து ஒரே கண்ணோட்டத்தோட தான் பார்க்கறாரு நினைக்கிறேன். அதிமுக ரூலிங் பார்ட்டியா இல்லாதனால திமுகவை போட்டு அடி நடிக்கிறார். இதுவே வந்து நாளைக்கு எலெக்ஷன்ஸ் வரும்போது அதிமுக எதிரணியில் இருந்தா அதிமுக ஈக்குவலா தான் டீல் பண்ணுவார் அவர் தனியா இருந்தா. அதனால வந்து அவர் வந்து அதிமுகவோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கான்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் தேர்தல் கூட்டணியில திமுக வீழ்த்தணும், நம்ம சில சமரசங்கள் பண்ணிக்கணும்னு விஜய் நினைச்சாருன்னா அப்ப அதிமுகவும் சில சமரசங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் நான் தனியாவே நிக்கிறேன்னு ஒரு போயிட்டாருன்னா அப்ப அதிமுகவுக்கு பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. கோட்டீஸ்வரன், திரு விஜய் எவ்வளவு சமரசங்களை செய்து கொள்ள வேண்டுமோ அதே சமரசங்களை விஜயோட கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிற அதிமுகவும் செய்து கொள்ள வேண்டும். அது நல்லது அதிமுகவுக்கு. இது வந்து அதிகமான சமரசம். ஏன்னா 60 சீட்டு 70 சீட்டு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கொடுக்குறாங்கன்னா அதுல 60 மாவட்ட செயலாளர் அவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க நின்னா ஜெயிப்போம், நாங்க ஆல்ரெடி எம்எல்ஏ இருப்பாங்க. டெபுட்டி சிஎம் கொடுத்தா இன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் பிரச்சனை. அதுக்கெல்லாம் தயாராகி தான் வந்திருக்காங்க. ஆனா பட் இவர் காமேஷ் சார் சொல்லும் போது அவரு இப்ப காமேஷ் சார் ஒரு எடுத்துக்காட்டா நான் வச்சுக்கிறேன். அப்ப இவர் இவ்வளவு தெளிவா இருக்கிறாருன்னா அதிமுக வந்து இந்த கோரிக்கையை கொடுக்கறத நிறுத்திடணும். தாவேக்காவெல்லாம் கூப்பிடக்கூடாது. நீ தனியாவே நில்லுங்க, எதுக்கு பாவம் துணை முதல்வர், நீங்க 234 தொகுதி தனியா நின்று முதலமைச்சரே ஆயிடுங்க. ஏன்னா அவங்க நம்புறாங்க ஒரே தேர்தலில் ஸ்டாலினையும் வீழ்த்திட முடியும், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திட முடியும், சிபிஐ அமலாக்கத்துறை நம்மளை எதுவுமே செய்யாதுன்னு. பாஜகவுக்கு தமிழகத்தில் ஓட்டு இல்லை, செல்வாக்கு இல்லைன்ற அந்த விஷயத்தை நான் நம்புறேன். உண்மையிலே ஓட்டு இல்லை தான். ஆனால் பாஜகவோட அமலாக்கத்துறைக்கு பயப்படாத அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கல அப்படின்னா நான் அதை நம்பலை. இன்னைக்கு அமலாக்கத்துறைன்னு ஒன்று இல்லைன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர். இது நிதர்சனம் நான் பேசுறது. மொத்த இந்தியாலுமே பாஜகவை பார்த்து பயப்படுற தன்மை இருக்கு. காரணம் என்னன்னா அவங்க பண்ற அதிகார துஷ்பிரயோகம். சிபிஐயும் அந்த அமலாக்கத்துறையும் இல்லைன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நடமை இது கிடையாது. டெல்லி தேர்தலில் நம்ம என்ன பார்த்தோம், முதலமைச்சரை பிரச்சாரமே பண்ண விடாத அளவுக்கு தாக்குதல் பண்ணாங்க பாஜக கூட்டணியிலிருந்து விலகுறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதாவதுங்க ஒருவேளை இபிஎஸ் வந்துட்டு விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி கைட்டி விடுறாரு இல்லைன்றதெல்லாம் இருந்தாலும் கைட்டி விட்டாலும் பிஜேபி சும்மா விடாது, விஜயையும் தாக்கும் அதிமுகவும் தாக்கும். இது நிதர்சனம் நான் பேசுறது. எனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னை விட்டுட்டு நீங்க 2 பேருக்கு. இன்னொன்னுங்க, இவர் சொல்றாருல பொறுமையா இருப்பாரு, நிதர்சனமா இருப்பாரு, நிதானமா இருப்பாரு. இதுதான் அந்த கட்சியோட பலவீனமே. எவ்வளவு பொறுமை, கரூர்ல போய் பார்க்கறதுல பொறுமை, அறிக்கை விடுறதுல பொறுமை, பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல பொறுமை, ஆஸ்பத்திரியில போய் பார்க்கறதுல பொறுமை. இப்ப எதிரில சொல்றாங்கல்ல, சரி விஜய் பேச வேணாம். இன்னொன்னு அண்ணன் பிரியன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லணும். எதுக்கு சார் சொல்லணும்? அவர் முதலமைச்சரா இருந்தவர், எப்படியோ வந்துட்டாருல்ல அந்த இடத்துக்கு, அவர் எதுக்கு சொல்லணும்? புதுசா இருக்கிறாள் நீ எதுவுமே சொல்ல மாட்டீங்க, பனையூர்ல நீங்க அம்மனு உட்கார்ந்து இருப்பீங்க எதுக்குமே. அதனால ஆர்பி உதயகுமார் விட்டு சொல்றாங்க. அப்ப 2ஆம் கட்சி தலைவர் மேபி புசி ஆனந்த் அவங்க தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சீக்கிரம் கார்டை ரிவீல் பண்ணாருன்னா அது அவருக்கு நல்லது. அதாவதுங்க அதிமுக வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறது அந்த கட்சியோட நிலைப்பாடு. பெரிய சமரசம், அது பெரிய சமரசம். சுவாமிநாதன் சொல்றாரு அவங்களுக்கு இன்னைக்கு தேவை, அதனால வராங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றேங்க சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி நான் கூட்டணிக்கு வரேன் அதிமுகவோட போய் உட்கார்ந்து டீல முடிக்கிறாருன்னா டீல் முடிஞ்சிச்சுங்க. விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் இருக்காது. நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, விஜய் தனித்து விடப்படுவார். என்னதான் ஓட்டு வருதோ பார்க்கட்டும். 40% வராது இல்ல. இவங்க வந்து இந்த சோசியல் மீடியால பார்த்து சிறு வயது இளைஞர்களோட அந்த ஆரவாரத்தை பார்த்து இவர்கள் திமுகவையும் அதிமுகவும் குறைத்து மதிப்பிடுறார்கள். இவர்களுக்கு அரசியல் அனுபவம் புதுசு. திரு சீமான் அதிமுகவோட கூட்டணி சேர்வது குறித்து திரு கோட்டீஸ்வரன் சொன்னாரு. ஆனா இந்த தேர்தலில் தனித்து போட்டின்னு அவர் திரு சீமான் உறுதியாக சொல்லிட்டார். அது நடக்குதான்னு தெரியல. ஆனா தாவேகா தனித்து விடப்படும், கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் இல்லாம அந்த நிலையை அதிமுகனால உருவாக்க முடியும்னா
அதுவே பலவீனம் இல்லையா? இல்ல அதெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ்ல வர்றதே நம்ம உட்காந்து அதை விவாதிக்க பேசணுன்ற அவசியம் இல்லை. சில கேள்விகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல. இப்போ என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு யார் முகம் இருக்காங்க, என்ன மாதிரி இது இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்குலாம் கேட்கும்போது ஆக்சுவலி மதுரை மாநாட்டில் அவர் சொல்றாரு 1977 வந்து வரலாறு திரும்புகிறதுன்ட்டு. இதே 1977 எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் இருக்கும்போது இன்று இருந்த ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்லேருந்து எல்லாமே அன்னைக்கு வந்து புது இளைஞர்கள் தானே. அப்ப ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. சோ அப்ப அந்த மாதிரி திமுக இருந்து வந்தவங்க இல்ல சார், இல்லையா அப்ப இருக்கும்போது எடப்பாடியோ இல்லவங்கள திமுக இல்ல, எம்ஜிஆர் மட்டும் தான் திமுக இருந்து வராது. இங்க இருந்து வரவங்க அன்று அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கிடையாது. அப்ப காங்கிரஸ் தனியா நிக்குது, திமுக தனியா நிக்குது. இவர்கள் 2 பேரை மீறி எம்ஜிஆரால எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் பல வருஷம் பணம் நின்று கொட்டை போட்டவங்க, இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, காங்கிரஸ் போல் ஒரு கட்சி இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல திமுக மீதான கோபம் இருந்தது. அதே கோபம் இந்த வாட்டியும் வரலாம். திமுகவிலேயே எம்ஜிஆர் மாத்தி மாத்தி பார்த்தா அந்த பரிச்சயம் இருக்கு. இவர்கள் 2 பேரை பார்த்துட்டோன்னு எம்ஜிஆருக்கு வர மாதிரி ஏன் விஜயநாக்கு வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட்ல தான் வைக்கிறேன். அடுத்தது இன்னொன்னு கேட்டாரு, இவ்வளவு நாள் ஆச்சு ஏன் இன்னும் போய் பார்க்கல, இன்னும் கரூருக்கு போல அப்படின்னு நம்ம கோடி சார் கேட்டாரு. கோடி பிரதருக்கு வந்து நல்லா தெரியும் விஷயங்கள் எல்லாமே. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதை சார்ந்தவர்கள் அங்க போய் பேசக்கூடாது, பேச முடியாது, இட் இன்ஃப்ளூயன்சிங் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. சோ அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா போக முடியாது. அப்படி போகணும்னா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போயிட்டு அதுக்கான பர்மிஷன் எடுத்து சொல்லிதான் வாங்கணும். அதுக்கு அவர்கள் கூட இப்ப விஜயனா போனாலோ இல்லனா வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் போனாலோ அவர்கள் கூட அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறவங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் அதை வந்து ஆத்தரைஸ் பண்றதுக்கும் அதை மானிட்டர் பண்றதுக்கும் வருவாங்க. இது ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. இல்ல நிவாரணம் கூட கொடுத்திருக்க கூடாது. இல்ல அது வந்து வழக்கறிஞரா இதை வந்து நான் அண்ணன் தம்பி சகோதரர் சொல்றது ஏத்துக்க முடியாது. இல்ல இது ப்ராசஸ் இல்ல என்ன சட்டத்துல விஜய் போக கூடாதுன்னு இருக்கு. இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ப்ராசஸிங்ல இருக்கு. இல்ல நீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. சட்டத்துல இல்லங்க. சட்டப்படி தான் நாளைக்கு அவர் போனார்னா இத வந்து வாதமா வைக்க முடியும். அது சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அரசியலாவும் உயிருக்கு அசம்பாவிதம். அதுதான் சொல்ல வரேன். அரசியலாக அப்படி அரசியல் பேசுங்க. அதுதான் போக கூடாதுன்னா சட்டத்துல இடமும் இல்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லல. சுப்ரீம் கோர்ட்ல தப்பு பதிவு பண்ண கூடாது. இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் எடுத்துட்டு போனா தான் ப்ராப்ளம் இல்ல. இல்ல சார் அப்படி எல்லாம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல சார். இல்ல கேளுங்க வர முடிச்சிரேன். அதுக்கு கேளுங்க. இல்ல கமேஷ் அதையாவது செய்யுங்க. அதுதான் சார் ப்ராசஸ் போயிருக்காங்க. அப்பீல் போயிருக்குல்ல. செய்ய மாட்டாங்க சார். கேட்டிருக்காங்க. சார் வரும் காரணம் சொல்லணும். அது போயிருக்காங்க, கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. கேட்டிருக்காங்க. வழக்கறிஞர்ல போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க போணும் பார்க்கணும்னு. அது போக லேட் ஆகுறதுனால தான் அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. இல்ல 8 வாரங்கள் கழித்து தானே வழக்கு விசாரணைக்கு வர. அதுதான் 8 வாரம் கழிச்சு வழக்கு வருது சார். அப்ப கேக்குறீங்களா? இப்பவே கேட்டிருக்காங்க. இப்ப கேட்டதுக்கு அது வந்து இதுல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அது ப்ராசஸ் ஆகி வரது லேட் ஆகுன்றதுனால நம்ம டிலே பண்ண வேணாம். ஏன்னா இப்பவே சொல்லிட்டாரு இன்னொரு பணம் கொடுக்கல அப்படி இப்படின்னு விமர்சனம் வரும்போது உடனே அவர் என்ன பண்றாரு, ஆட்டோமேட்டிக்கா சரி பணத்தை இப்ப கொடுத்துருவோம் பார்க்கும்போது பார்க்கலான்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள தான் வராங்க. ஏன்னா இப்ப அவர் தனிப்பட்ட முறையில் போனா இது ஒரு இஷ்யூ ஆக கூடாது. சரி கூட்டணிக்கு வந்துருங்க. கூட்டணிக்கு வந்து ஒரே ஒரு 5 செகண்ட் சார். தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் கூட ஈமை காரியங்களுக்கோ இந்த மாதிரி துக்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு நீங்க ஸ்பெஷல் பெட்டிஷனோ ஒரு அப்பீல் அதான் சார் நானும் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நான் தூக்கு ஜெயில இருக்கிறவங்கள பத்தி நான் சொல்றேன். இவர் வீட்ல இருக்கிறாரு ஐயா, இவர் போறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்தான் பிரச்சனை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஆகும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க அதான் பண்றீங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இப்ப தாவா தொண்டர்கள் கண்டிப்பா அண்ணா சொல்றது கரெக்ட் பாருங்க நமக்கு அவசரம் இல்ல கண்டிப்பா தான் சார். இப்ப நீங்க அதான் சொல்ல வரேன். இப்போ இப்படி சொல்றவங்க நாளைக்கு போய் நிறைவு செய்வோம். அது எப்படி மாறும்ன்றது தான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து வழக்குல வரும்போது இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணங்க போனாருன்றது அங்க வழக்கா வைக்க வழக்கறிஞர்ல பேசுவாங்கன்ற பர்மிஷன் கிடைச்சா போவார். இதுல பர்மிஷன் கிடைச்சா கண்டிப்பா சார் நாளைக்கு கோர்ட் அப்பீல் பண்ண பர்மிஷன் கொடுக்க போக மாட்டாரா? அது வேற சார். அது எலெக்ஷன் கமிஷன் கூட. நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நன்றி. நேர்பட பேச நிகழ்ச்சி அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான